சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ விஜய் அவர்களோட அரசியலை பொறுத்தளவில் நம்ம டிவிகே மாநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ராங்கான ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை எடுத்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ரீசெண்டாக ஆதவர்ஜுனா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறாரு. பேசும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறார். குடும்ப அரசியல் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஸோ இப்போ விஜய் அவர்களோட அரசியலும் ஆதவர்ஜுனா அரசியலும் பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே அரசியலாக தான் இருக்குது. பட் ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகேல இருக்காரு, விசிகே டிஎம்கே கூட்டணியில் இருக்குது. பட் இருந்தாலும் ஆதவர்ஜுனா அவர்களோட பாலிடிக்ஸ் பார்த்தோம்னா விஜய் அவர்களோட பாலிடிக்ஸோட ஒத்து போகுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஸ்டேஜை நம்ம பார்க்கும்போது ஸ்டேஜில் ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிவிகேவுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லிங்க் இருக்கா? அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் பேசி விஜய் முடிச்சுட்டு வரும்போதே ஆதவர்ஜுனாவை அவர் ஆரத்தழுவுனது, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே ஒரு அணைக்கிறதுங்க வேறு. ஆனால் அவர் விஜய் ஆதவர்ஜுனாவை பார்த்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவர் போய் ஹக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன காரணம்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார தாட் ப்ராசஸ் எங்கேயோ சிங்க் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பார்க்குறேன்னா ரெண்டு பேர்த்துக்குமே இன்றைக்கி திமுக எதிர்ப்பு பிரதானமாக மாறுது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுக்கு அவர் காரணம் எதிர்க்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணம் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டுறாங்க, நம்மளுடைய கூட்டணியினுடைய வாக்கை வாங்கிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆட்சியில் இன்னுமே நம்ம அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணியாக, அதுக்கு ஒரு கூட்டணியாக, ஒரு கட்சியாக, சின்ன கட்சியாகவே தான் நம்ம நடந்துக்கிட்டு போகணுங்கிற ஒரு அந்த பெரியண்ணன் தோரணையில் தான் நம்மளை நடத்துகிறாங்கங்கிற ஒரு புழுக்கம் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த புழுக்கம் ஒவ்வொரு தேர்தல் சீட்டு வாங்கும்போது கூட, இந்த கடந்த தேர்தலில் அவங்க வாங்கும்போதே கூட 2 எம்பி சீட்டுக்கு வாங்குறாங்க. அது முதல்ல 4 கேட்குறாங்க, அப்புறம் 3 கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்றாங்க. இந்த 2னா கூட 1 பொது தொகுதி 1 தனி தொகுதிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் மீடியாவில் நீங்கள் தனி தொகுதி கேட்குற அளவுக்குலாம் வந்துட்டிங்களாங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்டாங்கங்கிறதெல்லாம் ஒரு சமூக வெளியில் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி வரும்போது நிறையா அந்த ஷீட் ஷேரிங்லே ஆகட்டும், இல்லை அந்த தொகுதி கேட்டு வாங்குறதுலையும் கொஞ்சம் இடர்பாடுகள் ஏன்னா ஒரு ஷீட் ஷேரிங் எவ்வளோ ஒரு கஷ்டமானதுங்கிறத திருமாவளவன் அவர்களே அந்த சீட்டு பேரை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மீடியாவுக்கு கொடுக்கும்போது சொல்கிறார் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய இருக்கக்கூடிய தொண்டனாகவும் அந்த கட்சிக்கு துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கும்போது அவருடைய ஒரு அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்க முடியும்னா அந்த கட்சியை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறது, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி நம்ம பெருஎண்ணன் மனப்பான்மையோடு நம்மளை நடத்தும் போது, அதனால தான் அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போதே சொல்கிறாரு, நேற்று சினிமாலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்குறீங்க, அப்போ அண்ணனுக்கு கொடுத்தா என்ன, திருமாவளவன் அவர்களுக்கு தகுதி இல்லாமல் போயிடுறாரா? அடுத்தது வட மாவட்டங்களில் 62 தொகுதிகள் இருக்குது. அந்த 62 தொகுதிகளையும் விசிகாவனுடைய வாக்கு வங்கி இல்லாமல் ஜெயிச்சிட முடியுமா? அப்போ எங்களைய வாக்கு சதவீதம் 2% இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டு ஏளனமாக நீங்கள் வேணால் முடிஞ்சால் தனியாக நின்று போட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தனியாக நின்று போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இதெல்லாம் திமுகவை பார்த்து கேட்குறாரு. அப்போ கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நமக்கு நசுக்கப்படுறதா, ஒடுக்கப்படுறதா ஆதவர்ஜுனா பார்க்குறாரு. அந்த ஒரு காரணத்தினால ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு திமுக மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நிறைய இடத்துல. அதுவும் ஒரு குடும்ப அரசியல்னு கூட பேசல, மன்னராட்சினே பேசிட்டார். மன்னராட்சியை ஒழிக்கணும், மன்னராட்சியை ஏற்றுக்க முடியாது. பட் விஜயோட க்ளோஸாக போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த இவெண்ட்டை கூட பார்த்தோம்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் ஒரு ஆர்கனைசர் தான், அவங்களும் ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் டிவிகேவோட அவங்களுக்கு ஒரு க்ளோஸான லிங்க் இருக்குது. அட்லீஸ்ட் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு க்ளோஸான லிங்க் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை இது இன்றைக்கி சப்போஸே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி விசிகேக்கு என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதுங்கிறதையும் அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இன்றைக்கி யார் கூட போகலாம், இந்த கட்சி கூட போகலாம், ஏ கூட போகலாமா, பி கூட போகலாமா, சி கூட போகலாமான்னு எவால்வேட் பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரதான குரலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதுதான் அவங்களுடைய பெரிய கோரிக்கையாக இருக்குது. 2001 ஒழிச்சிருந்தாலும் இந்த கடந்த 5 மாதத்தில் அதனுடைய எதிரொலி எல்லாம் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு தமிழ்நாடு பூரா. அப்போ இன்றைக்கி அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அன்புமணி ராமதாஸும் சொல்லியிருக்கார். திருமாவளவன் அவர்களால் பிஜேபி கூட போக முடியுமா? போக முடியாது. அன்புமணி ராமதாஸ் கூட போக முடியுமா? சுத்தமாகவே போக முடியாது. அடுத்தது இன்றைக்கி அந்த குரலை ஓங்கி ஒழிச்சது விஜய் மட்டும்தான்.
இன்னைக்கு வந்து எடப்பாடியும் அந்த குரலை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு ஒரு நேச்சுரல் சாய்ஸ் ஃபார் திஸ் ஸ்லோகன் யாராக இருக்க முடியும்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியுது. அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு ஒரு செகண்ட் ஆல்டர்னேட்டிவாக யார் இருக்க முடியும் அப்படின்னா அது விஜயா இந்த இடத்துல இருக்கார். ஸோ இப்போ திமுகவோட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு டிவிகேவை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஆமாம், ஏன்னா இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இது 2-pronged ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாரு. ஒன்று, நான் கட்சி கூட்டணியை பார்த்துக்கிறேன், நீ கட்சி வளர்ச்சியை பார்த்துக்கோ. அப்போ அது 2 பேரும் இந்த காய் நகர்த்தல் பண்ணுறாங்க. இந்த காய் நகர்த்தல் மூலியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி பலத்துக்கு தேவையான கட்சியாக உருவெடுத்துட்டு இருக்குங்கிறத நிலைநாட்டுறாங்க. மோஸ்ட் வாண்டட் பார்ட்டி ஃபார் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி டு வின் இன் அன் அலையன்ஸ் எலக்ட்ரல் பாலிடிக்ஸுங்கிறது நாங்கள் தான் மெயின் ஃபல்க்ரம்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. அப்போ என்ன ஆகும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து வேல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது, அவங்களுடைய பார்கெனிங் பவர் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க இருக்கும்போது இன்னைக்கு அந்த முதல் மாநாட்டிலே அதுவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு விஜய். ஏன்னா யாரும் ஒருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் அனௌன்ஸ் பண்ணினதில்லை. விஜய் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது ஓகே நமக்கு இவர் வந்து நேச்சுரலாக இருக்காரு, நம்மளுடைய தலைவரனுடைய குரலை வந்து எதிரொலிக்கிற பார்ட்டியாக இந்த பார்ட்டி தான் இருக்குது. அப்போ நேச்சுரலாகவே மோர் இன்க்ளினேஷன்ஸ் டுவர்ட்ஸ் விஜய்ங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவில் மாநாட்டில் காரசாரமாக பேசுகிறாரு, ஒரு ஏறக்குறைய 1 hour அவர் ஸ்டேஜில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் எப்போ பேச போறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசுறார். ஸோ அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, விஜய் அவர்கள் இன்னும் இது எக்ஸ்ட்ராடனரி ஏதாவது ஒன்று பேச போறாரு, பேசினா அது பெரிய நியூஸ் ஆகும், பெரிய ஒரு பேசு பொருளாகும், பொலிட்டிக்ஸை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்ற மாதிரிலாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் நடந்த விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் ஓவர் ஷேடோ பண்றார். ஆதவர்ஜுனா பயங்கரமா பேசினார் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் வந்து பொலிட்டிக்கலா திமுக அட்டாக் பண்றது அது பெரிய ஒரு நியூஸா மாறுது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, வேற டைரக்ஷன்ல வண்டி நகர்ற மாதிரி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஆதவர்ஜுனா தான். பட் விஜய் அவர் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரானா இல்லை. இப்போ விஜய் பேசினதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா பேசி அந்த ஒரு ஈவெண்ட்ல மட்டும் சொல்கிறேன், ஓவராலாக விஜயோட அந்த ஈவெண்ட்ல மட்டும் தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இவர் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசுகிறார். ஆதவர்ஜுனா பேசுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லீடு கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறாரு விஜய்க்கு, அவருடைய பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேச்சர் வேறு, பாலிடிக்ஸில் விஜயனுடைய ஸ்டேச்சர் வேறு. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அப்போ இப்போ வந்து ஆதவர்ஜுனா என்ன பண்ணாலும் விடுதலை சிறுத்தைகளினுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து இல்லை, அதை வந்து தனிப்பட்ட கருத்துன்னு அதை வந்து டிசோன் பண்ணிட முடியும். பட் விஜய் இன்னைக்கு எந்த வார்த்தை பேசினாலும் அவர் யாரும் அதை டிசோன் பண்ண முடியாது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி விஜய்க்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து தன்னுடைய கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனும் அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவர் வச்ச விமர்சனங்களும் பார்க்கும்போது மணிப்பூரை வந்து இதில் கொண்டு வரார். மணிப்பூருக்கு இது வரைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இது வரைக்கும் வந்து பிரதம மந்திரி அங்கே போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு சரி அதைத்தான் விடுங்க, நம்ம மாநிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு பேரலல்ஸ் ட்ரா பண்ணுறாரு. இங்கே வேங்கை வயலில் என்ன நடந்துச்சு, இது வந்து 2022 வருஷ கடைசியில் நடந்த பிரச்சனை. அப்போ இந்த வேங்கை வயலில் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, ஒன்றுமே நமக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி இதே தான் வந்து அவர் லீடில் அங்கே கொடுக்குறாரு. அவர் பேசும்போது ஒரு கான்ஸ்டபிளே சால்வ் பண்ணியிருக்க வேண்டிய ப்ராப்ளம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பூரா அவங்க சார்ந்த ஜாதி மூலியமாக இந்த ஜாதி கட்டமைப்பு மூலியமாக அதுக்கு இன்னும் வந்து விட தெரிய முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ இது சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் சால்வ் பண்ண வேண்டியது இந்த அளவுக்கு சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஜாதிய கட்டமைப்புகள் காரணங்கிறத அவர் ஆதவர்ஜுனா அந்த இடத்துல கொண்டு வராரு. அம்பேத்கரனுடைய பின்புலத்தை வச்சு அந்த வார்த்தைகளை பேசுகிறார், அவருடைய தத்துவங்களை வச்சு. அதே வந்து விஜய் வந்து இந்த இடத்துல வந்து மணிப்பூரையும் வேங்கை வயலையும் அவர் வந்து கொண்டு வரார். அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவர் ஒரு புத்தக வெளியீட்டில் விழாவில் வரும்போது ஏற்கனவே வந்து விஜய் வந்து இது ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்திடுவாருன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிற பட்சத்தில் ரொம்ப கான்சியஸாகவும் விஜய் இதை அப்ரோச் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன். அரசியல் மேடையாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் அப்படிதான் இல்லை. இதே கேள்வி வந்து திருமாவளவன் அவர்கிட்டயே முன்வைக்கப்படுது. இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருமாவளவன் அவர் சொல்றார், இல்லை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன புத்தகத்தை படித்தார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் ஃபார் த வீசாங்கிற ஒரு அத்தியாயத்தை படிக்கிறாரு. அந்த 6 அத்தியாயத்தில் கூட எனக்கு 2 அத்தியாயம் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவர் சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா போகும்போது மாட்டு வண்டி பயணம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் பேரிஸ்டர் முடிச்சு வந்ததுக்கப்புறம் மாட்டு வண்டியில் போகும்போது அந்த இந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபிலாசபியில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு, ஒரு பேரிஸ்டர் முடிச்சுட்டு ஃபாரின் ரிட்டர்னாக வரும்போது கூட அந்த மாட்டு வண்டிக்காரர் வந்து அவர் கூட பயணிக்க
வைக்கிறதுக்கு அந்த ஜாதி வந்து தடுக்கிற அளவுக்கு ஒரு பாரிஸ்டர் முடிச்ச அம்பேத்கரை விட மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நான் வந்து பெரிய ஆளு. என்ன காரணம்? இந்த ஜாதியினுடைய அடிப்படையிலங்கிற ஒரு பவர்ஃபுல்லான இந்த 2 கருத்தை வந்து அம்பேத்கரனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அந்த ஜாதிய வன்கொடுமை என்னங்கிறத விஜய் எடுத்து வைக்கிறார். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னாக்கா, நீங்க வந்து திமுக எதிராக தான் கருத்துக்களை பதிவு பண்றீங்க. ஸோ நீங்க திமுகவை எதிர்த்து அங்க கருத்துக்களை பதிவு பண்ணாலே அது பொலிட்டிக்ஸ் தான். நீங்க இப்ப அம்பேத்கர் வந்துட்டாவே அவர் அரசியல் சாசன சட்டம் எழுதினவர். அப்ப அவருடைய ஃபங்க்ஷன்ல நீங்க அரசியல் பேசாம இருக்கவே முடியாது. ஆமா, ஸோ அப்ப பொலிட்டிக்ஸ் தான் அவர் பேசியிருக்காரு. இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நேரடியா வந்து அவர் ஆன்டி டிஎம்கே இன்னைக்கு ஒரு மாநாட்டுல பேசின அளவுக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு இன்டைரக்டா அந்த காயினை நவுத்துறாரு அந்த இடத்துல. ஆனால் அதான் சொன்னேன், ரொம்ப கான்சியஸாகவும் காஷியஸாகவும் பட் ஸ்டில் பவர்ஃபுல்லாகவும் அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14 மினிட்ஸ் தான். ஆதவர்ஜுனா கூட 24 நிமிஷம் பேசுகிறார். இவர் வந்து சந்துரு கூட ஒரு 10 நிமிஷம் சில்லற பேசுகிறார். இவர் வந்து வெறும் 14 நிமிஷம் தான் பேசுகிறார். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல அந்த அரசியல் பேசுறது வந்து அந்த மணிப்பூரை உள்ளார கொண்டு வராரு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு. அதே வந்து வேங்கை வயலை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஜாதி பிரச்சனையும் அந்த இடத்துல நிலைநிறுத்தி அதன் மூலியமா வந்து திமுகவை அடிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து சமூக நீதி சமத்துவம்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து 2022 நடந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து 1.25 வருஷம் ஆக போகுது, 2 வருஷமே முடிய போகுது, இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து டிஎம்கேவை ஸ்ட்ரெயிட்டாக அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அடுத்தது வந்து கடைசீட்டில் அவர் முடிக்கும்போது சொல்கிறாரு, இந்த அளவுக்கு வந்து அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இது அழுத்தம் திருமாவளவனுக்கு யார் கொடுத்துட முடியும்? திமுக மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாரும் காங்கிரஸ் கொடுத்துட முடியுமா போகாதீங்கன்னு? இல்லை கம்யூனிஸ்ட் கொடுத்துட முடியுமா? அப்போ அந்த இடத்துலையும் திமுகவை அடிக்கிறார் அவர். சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இல்லை இன்னொன்று, சரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இருமாப்போட 200 தொகுதின்னு நீங்கள் வந்து எகத்தாளத்தில் இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை நான் எச்சரிக்கிறேன், இதை வந்து மக்களே உங்களுடைய கணக்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் டைரக்டாக வந்து இட் இஸ் அட்டாக்கிங் ஆன் ஸ்டாலின். அப்போ அவருக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அந்த இடத்துல பூரா ரொம்ப ஷட்டிலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவுமே வந்து டிஎம்கே மேலே அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டேஜாக தான் சார் மாற்றிருக்காரு. அப்போ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அந்த இடத்துல இல்லாதது காரணம். அப்படி இருந்திருக்காது. நீங்க நான் எல்லா இடத்துலையும் இந்த இன்டர்வியூல நான் இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். 12Bன்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஒரு 12Bல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பஸ்ஸை பிடிக்க போவான். அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தானா அவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி போகும். அந்த பஸ்ஸை விட்டுருந்தானா அவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படிங்கிறது ஒரே படத்துல 2 கதை ஓடும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த ஸ்டேஜில் போய் உட்காரலான்னா என்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இதே வந்து திருமாவளவன் வந்து அங்கே போய் உட்கார்ந்துருந்தா இந்த ஸ்டோரியே வேற. ஏன்னா அவர் திருமாவளவன் அவர்கள் கூட 8 பக்க அறிக்கையிலே என்ன சொல்றாரு, நான் வந்து விஜய் வந்தா இங்க அரசியல்லாம் பேசிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவர் துளி கூட அரசியல், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, துளி கூட அரசியல் விஜய் இங்க பேச மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரே பதிவு பண்றாரு. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் ஆப்சண்ட் ஆனதுனால ஆதவர்ஜுனாவும் அதை பேசுறாரு தைரியமா, விஜய் அவர்களும் இன்னைக்கு பேச முடியுது. இப்போ இதே இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் போய் அங்கே உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆதவர்ஜுனாவே அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்காரு. அவர் கூட கீழே உட்கார்ந்து இருந்திருப்பாரு. ஆதவர்ஜுனா பேசின பேச்சை வந்து திருமாவளவன் அவர்கள் அங்கே பேசியிருப்பார். அவருக்கு உண்டான அரசியலை அவர் வந்து அம்பேத்கரை எப்படி உள்வாங்கிக்கிட்டாரு, அவருடைய அரசியல் வந்து மக்களுக்கு எப்படி சேர்ந்ததுங்க, அவருடைய அரசியலை பேசியிருப்பாரு. அவர் பேசின அரசியல் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் பேசுபடு பொருளாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் அங்கே போகாதனால, அவர் போகாதது இன்னைக்கு பேசுபடு பொருள் ஆயிருச்சு. நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறார் அறிக்கையில், நான் வந்து தொலைநோக்கு பார்வையோட இதை வந்து என்ன நான் போனால் என்ன நடக்குங்கிறத தொலைநோக்கு பார்வையோட பார்த்து நான் போகலைங்கிற முடிவு எடுக்கிறாரு. ஆனால் அப்படி நீங்கள் பார்த்தவர், நீங்கள் போகலைன்னா என்னென்ன நடக்குங்கிறத அதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்களேங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ திருமாவளவன் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த 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 ஃபங்க்ஷனுடைய டைரக்ஷனே கம்ப்ளீட்டாக வேறையா மாறி இருக்கும். ஸோ என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் திமுக அப்படின்ற அந்த நேமை யூஸ் பண்ணாமல் விமர்சிக்கிறார். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. விசிகேவும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. பட் விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவரும் திமுக அந்த நேமை யூஸ் பண்ணாமல் தான் அவரும் பேசிட்டு இருக்காரு, மறைமுகமாக தான் பேசிட்டு இருக்காரு. மாநாட்டிலையும் அப்படி தான் திமுகன்ற பேரை யூஸ் பண்ணல, இங்கேயும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண போறீங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, டைரெக்டாக திமுகன்னு சொல்லி அட்டாக் பண்ணுறதுல என்ன தயக்கம்? இது வந்து என்னென்னா, எப்பயுமே வந்து அந்த ஒரு சினிமாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் உள்ளங்கையில் வந்து நீங்கள் இப்படின்னீங்கன்னா இவ்வளோதானே நாய் போயிடும். நீங்கள் மூடி வச்சிருக்கிற வரைக்கும் அதுக்கு பவர்.
அந்த மாதிரி இவர் நீங்க திமுகன்னு வார்த்தையை பயன்படுத்தலையே ஒழிய பிஜேபின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தல. ஏன் யூஸ் பண்ணலாமே? ஏன்னா இது யாராவது வந்து எந்த கட்சியை பத்தி அவர் பேசினாரு, யாராவது இன்னைக்கு சந்தேகம் இருக்கா நமக்கு? இல்ல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏன் பிரச்சனை இல்ல, இதை பேசுபடு பொருளா வைக்கணுங்கிறதும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ரைட்டா சொல்லிட திமுக சொல்ல வேண்டியது இல்ல அதைத்தான் அந்த இடத்துல வந்து இது ஒரு யுக்தியா அவங்க பாக்குறாங்க. அவங்களுடைய யுக்தி அது நம்ம எப்படிங்கறத क्वेश्चन பண்ண முடியல. லாஜிக் இருக்கு. எல்லாருமே பேசுறாங்களே, இது யாரை சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, நேரடியா சொல்லி இருக்கலாம்ல, ஏன் மறைமுகமா சொல்றாரு? அப்ப இன்னைக்கு அவர் சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டாருன்னு முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு கமா போடுறாருன்னு நான் பாக்குறேன். அவங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்களோ இல்ல அவரோ. அப்ப வந்து இது வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது வந்து பேசுபட மாறணும், டிபேட்டா மாறணும், நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பேசப்படணும். அப்ப நம்ம பேசக்கூடிய கருத்து நம்ம மட்டும் பேசிட்டதோட முடிஞ்சிடக்கூடாது. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இது என்ன பண்ணுனா பேசுவாங்கங்கிற ஒரு இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இல்ல ஏன்னா நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, இப்ப நீங்க திமுகவை விமர்சிக்கிறீங்க, பாஜகவை விமர்சிக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கட்சிகள்லாம் தமிழகத்துக்கு நல்லது இல்லை, தமிழகத்துக்கு ஆபத்தான கட்சிகள் நீங்க பாக்குறனால நீங்க விமர்சிக்கிறீங்க. ஸோ ஒரு கட்சியா டிவிகே அப்படின்றது ஒரு கட்சி, நம்ம தமிழர் மக்களோட நலனை பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக நீங்க விமர்சிக்கிறீங்க. ஸோ அப்படி இந்த கட்சிகள் தமிழ் மக்களுக்கு ஆபத்தான கட்சியா இருக்கும்போது நீங்க டைரக்டா அவங்க பேரை சொல்லி டிஎம்கேன்ற கட்சி சரி கிடையாது, பாஜகன்ற கட்சி சரி கிடையாது தானே சொல்லணும். நீங்க அதுல பேசிக் இல்ல. இல்ல இப்ப கூடுமான வரைக்கும் பாருங்களேன், இப்போ ஒரு பத்திரிகை பத்தியே பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப திருமாவளவன் அவர்களே அந்த அறிக்கையில வந்து எந்த பத்திரிகைன்னு சொல்லல, உலகத்துக்கே தெரியும் அது எந்த பத்திரிகையிலேருந்து வெளியே வந்துச்சு. கூடுமான வரைக்கும் அவங்க பேர் அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வாயிலேருந்தே அதிகமாக அந்த கட்சியினுடைய பேர் வந்துச்சுன்னா, மோர் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ வெர்பலைஸ் தட் பார்ட்டி நேம், தட் வில் பிகம் மோர் த டைம்ஸ் இட் வில் பி ஸ்போக்கன். அதை அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சர்ல இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது ஸ்டேஜில் ஏறும்போது இப்போ விஜய் ஒருத்தர் அந்த மாதிரி பேசலாம். அவருக்கு வந்து நீங்கள் இதை வந்து எல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக பேச முடியுது, உங்களுக்கு என்ன பேச போகிறீங்க, எங்கே பேச போகிறீங்க என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். பட் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக எல்லா இடத்துலையுமே போகாது இல்லை. அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு தேர்தல்னு வரும்போது எல்லா இடத்துலையும் அவங்க பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.